ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு டெய்லி தேவைப்படுற கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட டெய்லி வேலைகள் எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கெட் பாக்கெட் எல்லாம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற பிஸ்கெட்டை கரெக்டான மெத்தடில் ஸ்டோர் பண்ணாமல் நம்ம அப்படியே பாக்கெட்டோடு விட்டுட்டோன்னா இந்த பிஸ்கெட் வந்து அடுத்த தடவை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. மேலே இருக்கிற ஒரு 4-5 பிஸ்கெட் பார்த்திங்கன்னா அப்படியே நமுத்து போன மாதிரி இருக்கும். இதை வந்து குட்டீஸ் கிட்ட கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த பிஸ்கெட் எல்லாமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நமுத்து போன பிஸ்கெட்டை நல்ல கிறிஸ்பியாக இப்போ தான் பாக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ண ஃப்ரெஷ்ஷான பிஸ்கெட் மாதிரி எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் குழம்பு பால் ஏதாவது இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்ல சூடாக காய்ச்சி வச்சுருப்போம். ஸோ இதோட மூடியும் பார்த்திங்கன்னா நல்ல சூடாக இருக்கும். இந்த மூடி மேலே நமுத்து போன பிஸ்கெட் எல்லாத்தையும் வச்சிடலாம். பிஸ்கெட் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுறலாம். இந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிஸ்கெட் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இப்போ தான் நம்ம பாக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ண நல்ல ஃப்ரெஷ்ஷான பிஸ்கெட் மாதிரியே இருக்கும். எப்போவுமே பிஸ்கெட் பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற பிஸ்கெட்டை அப்படியே பாக்கெட்லேயே விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக சுகரும் போட்டு வச்சிட்டிங்கன்னா பிஸ்கெட் வந்து நமுத்து போகாது, எப்போவுமே நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது இதை வந்து முழுசாக போட மாட்டோம், 2 கட் பண்ணி போட்டு தான் வேக வைப்போம். ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி போட்டால் தான் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்து வரும்னு நினைப்போம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வேக வைக்கிற உருளைக்கிழங்குல பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. உருளைக்கிழங்கு வந்து ஒரு மாதிரி தண்ணி கோத்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி முழுசாகவே போட்டு வேக வைங்க. இந்த உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்து வர்றதுக்காக கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்குல நமக்கு வந்து வெடிப்பு வராது. ஸோ இதோட தோலும் நமக்கு வந்து ஈஸியாக உரிக்க வரும். இப்போது இதை வந்து நான் வேக வச்சு எடுத்துட்டேன். ஆனாலும் கிழங்கு வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இதை நான் உரித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இதை உரித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருதுன்னு. இதில் கிழங்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, தோல் மட்டும் அவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு. இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஏதாவது பொரிக்கும் போதோ இல்லை தாளிக்கும் போதோ பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி வந்து காயறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தெரியாமல் எண்ணெயை ஊற்றிடுவோம். அப்படி இல்லைனா சில சமயத்தில் நல்ல சூடான எண்ணெயில் தெரியாமல் தண்ணியெல்லாம் தெரிச்சிடும். அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சடசடன்னு தெறிக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அடுப்பு சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாகவே தெரித்து ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் எண்ணெய் தெரிக்காமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா எண்ணெய் தெரிக்கிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து புளியை எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்துடலாம். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் நிறைய லெமன் எல்லாம் வாங்கிட்டோன்னா இதை வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். லெமன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதுலேருந்து ஒரு மெத்தட் நான் இன்றைக்கி சொல்கிறேன். லெமனை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டோன்னா இதோட தோல் வந்து நல்லா காஞ்சு ஒரு மாதிரி சுருங்கி போயிடும். ஸோ லெமனோட தோல் காஞ்சிருச்சுன்னா நமக்கு அதில் அந்த அளவுக்கு ஜூஸ் கிடைக்காது. ஸோ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெயை கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி லெமன் ஃபுல்லாகவே நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லெமனை ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட தோல் வந்து நமக்கு சீக்கிரமாக காஞ்சி போகாது. ஸோ தோல் காஞ்சி போகாமல் இருந்தாலே நமக்கு லெமன் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். எல்லா லெமன்லேயுமே இதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. டப்பா வந்து நமக்கு ஏர்டைட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, சாதாரண டப்பாவாக இருந்தாலே போதும். இந்த டப்பாவை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா லெமன் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இதே மாதிரி ப்ரெஷர் குக்கர் இருக்கும். ஆனால் இந்த குக்கர் எல்லாம் கொஞ்சம் நாள் ஆகிட்டாலே போதும் இதோட கைப்பிடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல லூஸ் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம எவ்வளோ தான் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு டைட் பண்ணாலும் சரி ஒரு லெவலுக்கு மேலே இதை வந்து டைட் பண்ணவும் முடியாது. இது வந்து அடிக்கடி கலண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து ப்ரெஷர் குக்கருக்கு மட்டும் இல்லை, மற்ற பாத்திரத்தோட கைப்பிடி லூஸாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த இடத்துல நட்டு லூஸ் ஆகிட்டே வந்தாலும் சரி இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை டைட் பண்ணால் போதும், திருப்பி வந்து இது கலண்டு வரவே வராது. இப்போது இந்த குக்கரோட கைப்பிடியை நம்ம தனியாக கலட்டி எடுத்துடலாம். இதை சரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து கடையிலேருந்து புதுசாக வேறு எந்த பொருளும் வாங்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம வந்து சரி பண்ண போகிறோம்.
நட்டை மட்டும் நான் தனியாக எடுத்துட்டேன். இப்போது நம்ம வீட்டில் துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நூலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து தேவையான அளவுக்கு நூல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த நூலை வந்து நம்ம நட்டில் ஃபுல்லாக சுற்றிக்கலாம். ரொம்ப தடிமனாக சுற்றக்கூடாது, லைட்டாக சுற்றினா போதும். நம்ம வந்து ரொம்ப தடிமனாக சுற்றிட்டோன்னா இதை வந்து நம்ம குக்கரில் விட்டு டைட் பண்ணும்போது இது உள்ளக்க போகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து லைட்டாக சுற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுற்றியாச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் விட்டு டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் மாட்டும் போதே தெரியும் நட்டு வந்து நல்ல டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இதுக்கப்புறமா குக்கரோட ஹேண்டில் வந்து லூஸ் ஆகிட்டு வராது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஆனியன் பஜ்ஜியெல்லாம் செஞ்சோன்னா இதுக்கு வெங்காயம் கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பஜ்ஜிக்கு ஆனியன் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்ல மெல்லிசாகவும் இருக்கணும், அதே சமயம் வெங்காயம் தனித்தனியாக பிரிஞ்சு போகாமலும் இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து வராது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான மெத்தடில் ஆனியன் வந்து பஜ்ஜிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்தி வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கத்தி நல்ல ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம வெங்காயத்தை வந்து நல்ல மெல்லிஸாக கட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட தோலை உரிக்க வேண்டாம். வெங்காயத்தோட தோலை உரிக்காமல் அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம தோலோடே வச்சுட்டு கட் பண்ணும்போது வெங்காயம் வந்து நமக்கு தனித்தனியாக பிரியாது. நம்ம ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோலை உரிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸான ஸ்லைஸாக வந்திருக்குன்னு. எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது இதில் வந்து நம்ம பஜ்ஜி போட்டோன்னா ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு எப்போவுமே பூண்டு உரிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதுலேயும் ரொம்ப குட்டி குட்டி பூண்டாக இருந்ததுன்னா அதை உரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். பூண்டோட தோலை ஈஸியாக உரிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் ஈஸியாக பூண்டோட தோலை எப்படி உரிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து இன்னொரு மெத்தட். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது இந்த பூண்டு பல்ல இருக்க இந்த முனையை மட்டும் நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு பவுலில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஃபுல்லாக போட்டுடலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம உரிக்கலாம். நம்ம கட் பண்ண தலைப்பகுதியிலேருந்து லைட்டாக உரிச்சு விட்டிங்கனாலே போதும். இந்த தோல் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக கலண்டு வந்துடும். நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இதே மெத்தடில் நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணாலும் உரிக்கலாம். நமக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எப்போவுமே நெகம் வெட்டும்போது பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி, நெகம் வெட்டும்போது நம்ம எவ்வளோ தான் ஸ்லோவாக வெட்டினாலும் சரி அந்த நெகம் வந்து எல்லா பக்கமும் தெரிக்கும். ஸோ கீழே ஃபுல்லாக நெகம் சிந்தி கிடக்கும். அதை வந்து நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நெகம் வந்து எல்லா பக்கமும் தெரிச்சு விழாமல் நெயில் கட்டருக்கு உள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செல்லோ டேப் இருக்கும்ல, இதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த செல்லோ டேப்பை நெயில் கட்டரோட இந்த இடத்துல நல்லா ஒட்டிடுங்க. நெயில் கட்டரோட எல்லா கேப்புமே நல்லா மூடி இருக்கணும், அந்தளவுக்கு ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நெயில் கட் பண்ணோன்னா நெகம் வந்து வெளியில் தெரிக்காது, எல்லாமே இந்த நெயில் கட்டருக்குள்ளேயே தான் இருக்கும். நெயில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த செல்லோ டேப்பை மட்டும் எடுத்து டஸ்ட்பினில் போட்டால் போதும். நம்ம வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆன்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.